எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வழக்கமாக செய்கிற முட்டைக்கறி விட வித்தியாசமாக சுவையாக ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாமா? அப்போ இந்த ஹரியாலி எக் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கறி சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பார்க்கவே நல்ல ஒரு கிரீன் கலரில் டெம்ப்டிங்காக இருக்கிற இந்த கறியை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற 6 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை நான் 4 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஒரு மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நம்ம காம்போடவே சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்குன 2 பச்சை மிளகாய், 6 முந்திரி பருப்பு, 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான கட்டியான தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கறியோட பேஸ். அரைச்சு விழுத ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிருங்க. ஒரு அகலமான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுறது ஆப்ஷனல் தான். நெய் உருகி எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். வாசனையா வறுப்பட்டதும் இது கூட பொடுசா நறுக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். வெங்காயம் வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க, கருகிடக்கூடாது. அடுத்து அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்து கலந்துக்கலாம். கலந்து விட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பேனை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணலாம். 5 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் கொஞ்சம் திக்கா இருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டோவை மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா பொடி எல்லாம் கிரேவியில நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இன்னொரு கப் தண்ணி ஊத்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச முட்டை ஸ்லைசஸை மெதுவா கிரேவியில சேர்த்துடலாம். வாசனைக்கு கொஞ்சம் கசூரி மேத்திய கையில கசக்கி சேர்க்கிறேன். பேனை மூடி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு பேனை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா குக் ஆயிருக்கு. பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்கா இருக்கு பாருங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு ஒரு சின்ன பவுல்ல சூடான சார்கோல் பீஸ் வச்சு அது மேல கொஞ்சமா நெய் ஊத்தி உடனே பேனை மூடி வச்சிருங்க. இதுல இருந்து வர ஸ்மோக்கை அப்படியே அந்த கறி அப்சார்ப் பண்ணட்டும். இது ஆப்ஷனல் தான், ஆனா இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 2 நிமிஷம் ஆனதும் சார்கோலை எடுத்துட்டு சர்விங் பவுலுக்கு மாத்தி நல்ல சூடா சர்வ் பண்ணலாம். மேல கொஞ்சமா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்ல வாசனையா கிரீமியா இந்த ஹரியாலி எக் கறி தயாராயிடுச்சு. இந்த அருமையான எக் சைட் டிஷ்ஷை நீங்க எல்லா மெயின் டிஷ்க்கும் வச்சு நல்லா சர்வ் பண்ணலாம். இந்த எக் கறியை நான் இன்னைக்கு சப்பாத்தி வச்சு தான் சர்வ் பண்றேன். ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்கு. அவ்வளோ க்ரீமி, அவ்வளோ ரிச்சா, டேஸ்டியா இருக்கு. ஒரு தடவை செஞ்சு பாருங்க, எப்படி இருந்தது எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.